நான் இரவு நேரங்கள்ல சைக்கிள் ஓட்டுறது பழக்கம். இன்னைக்கு அத பத்தி ஒரு அ ப்ளாக் தான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் தான் என்னுடைய சைக்கிளிங் ஆக்சஸரீஸ். ஹெல்மெட், ஷூஸ் அண்ட் கிராஸ் பெல்ட், ரிஃப்ளெக்டிங் கிராஸ் பெல்ட். அந்த ஹெல்மெட்டும், இந்த ரிஃப்ளெக்டிங் கிராஸ் பெல்ட்டும் என் நண்பர்கள் எனக்கு குடுத்தது. ரொம்ப யூஸ்ஃபுல். டெய்லி நான் அத யூஸ் பண்றேன். ட்ரெஸ் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் மாட்டிக்கணும். பெல்ட்ட போட்டாச்சு. அடுத்து வந்து ஷூவ போடுறோம். அப்புறம் ஹெல்மெட்டை போடணும். ஸோ இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சைக்கிளிங் போகிறதுக்கு இரவு நேரத்தில் போகிறதுனால அந்த பெல்ட்டை நான் போட்டிருக்கேன். ஷூஸ் போடாமல் ஹெல்மெட் போடாமல் யாரும் போக வேண்டாம். இப்போ வாங்க பார்க்கலாம் நான் சைக்கிளிங் போகிறத. இதுதான் அந்த சைக்கிள். நான் வந்து 6 வருடம் இந்த சைக்கிள் வச்சுருக்கேன். நான் ஓவராலாக ஒரு 10 வருஷமாக சைக்கிளிங் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த சைக்கிளை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். ஸோ நான் கிளம்பிட்டேன். இப்போ இந்த பயணம் எப்படின்னா, பள்ளிக்கரணையிலேருந்து பெசன்ட் நகர், அப்புறம் பெசன்ட் நகர்லேருந்து பள்ளிக்கரணை, இதைத்தான் பார்க்க போகிறோம். பள்ளிக்கரணையிலேருந்து வெளியே போகிற ரோடு தான் அது. அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி டிராஃபிக்லாம் இருக்கும். போயிட்டு த்ரூ வேளச்சேரி, அடையார், அப்புறம் பெசன்ட் நகர் அதான் போகிறோம். சைக்கிளிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குங்கிறது கிடையாது. இது ஒரு பேஷன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரிட்ஜில் ஏறும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கியரை வந்து டவுன் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நீ பெயின் வராது. ஸோ டாப் ஆஃப் த பிரிட்ஜில் இருக்கீங்க. இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப மூச்சு வாங்கும். அப்பா அப்படின்னு இப்போ வந்த பிறகு திருப்பி வந்து நம்ம அந்த கியரை வந்து அப் பண்ணிவிட்டு தென் வி கேன் கோ டவுன். இப்போ நம்ம வந்து வேளச்சேரியை கடந்து போகிறோம். ஸோ சைக்கிளிங் வந்து ஒரு சுகருக்காக, ப்ரெஷருக்காக, பாடியை குறைக்கணுங்கிறத தாண்டி அது ஒரு பேஷனாக, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த ரைடை. அந்த ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வித்தியாசமான உலகத்தில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருப்போம். அதை பற்றி நம்ம பின்னாடி சொல்கிறேன். எப்படி வந்து இந்த இரவு நேரங்களில் காற்றுகள், ப்ரீஸ் வர்றது, என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அதுக்கான ஏரியாக்கள் வரும். இது வந்து ரொம்ப டிராஃபிக்கான ஒரு இடம். இப்போ எங்கன்னா வேளச்சேரியிலேருந்து தாண்டி எஸ்ஆர்பி டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு சிக்னல் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் ஓஎம்ஆரை ஹிட் பண்ணும். ஓஎம்ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது டைடல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா. இங்கே வந்து இந்த ஹாலிடே இன் ஹோட்டலில் ஹிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லெஃப்ட் எடுக்க போகிறோம். சைக்கிளிங் பண்ணும்போது நம்ம நீக்கு கீழே பாதத்துக்கு மேலே இருக்கிற பகுதிகள் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஏன்னா கீழே பாடியில் கீழேருந்து பிளட்டை பம்ப் பண்ணி மேலே கொடுக்குறதே இந்த 2 இடங்கள் தான். அந்த 2 கால்லையும் அந்த 2 இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் இயங்குற மாதிரி பேசுகிறாங்க. அது ஒன் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த ஹார்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த மாதிரி சைக்கிளிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம பாடியை நல்லா வச்சுக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா எப்படி ஹார்ட் முக்கியமோ அதற்கேற்ற மாதிரி இந்த கால்கள் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கால்கள் ரொம்ப முக்கியம். அதிகமாக சைக்கிளிங் பண்ணலாம் சில பேர் சொல்லுவாங்க, நமக்கு கால் வலி வந்துடுமே அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. எப்படின்னா, இப்போ வந்து நம்ம அந்த டைடலில் கிராஸ் பண்ணி, அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இது வந்து அந்த அடையாருடைய ரோடு. இங்கே இது வழியாக தான் ஒரு ரைட் எடுத்தோம்னா வனாந்தர பஸ் ஸ்டாப்பு. அதுக்கு மாறினோம்னா ஹிட் பண்ணால் தான் பெசன்ட் நகர் வரப்போகுது. அந்த ரோடு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த டிராஃபிக்கை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஷூட் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சைக்கிள் ஓட்டிக்கிட்டே நான் எடுக்கிறேன். இது எங்கே வந்திருக்குன்னா, வனாந்தரை பஸ் ஸ்டாப்பை தாண்டி பெசன்ட் நகர் பார்க்கும்போது ஒரு சர்ச். இந்த சர்ச் லெஃப்ட் எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு முருகன் இட்லி இருக்கும். அந்த ட்ரெயின் தான் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க பாருங்களேன். அந்த டேர்ன் பண்ணி வேகமாக வரும். இதெல்லாம் வந்து வண்டி ஓட்ட தான் தெரியும் உங்களுக்கு. தயவுசெய்து முடிஞ்ச வரைக்கும் சைக்கிளிங் ஓட்ட கற்றுக்குங்க. இப்போ நான் அந்த பீச் ரோடுக்கு வந்துட்டேன். அதனால் 2 கையை விட்டு ஓட்டுவேன். ஏன்னா இங்கேருந்து எந்த டிராஃபிக் இருக்காது. ரொம்ப அழகாக இருக்கும். கையை விரித்து நான் வருவேன். அந்த காற்று கடலில் வந்து கடற்கரையில் வர காற்று வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். இதான் பாருங்கள். நான் ஒரு வீக் டேஸில் தான் நான் வந்தேன் இன்றைக்கி. இங்கேயும் இப்போயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷாப்ஸ் ஓப்பனாக இருக்குது. அது அஸ் யூஸ்வல் ஒரு பீச்சில் எப்படி கடைகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைக்கிளிங் வந்து ஹெல்த்தி அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நமக்கு கொடுக்குது. இந்த பெசன்ட் நகர் சென்டர் பாயிண்ட்டுக்கு வரேன் பார்த்தா இங்கேயும் இவ்வளோ டிராஃபிக்ஸ் இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ காசு வந்துருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போயுமே வீக்கெண்ட்ஸ் தான் இந்த பெசன்ட் நகர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். பட் வீக் டேஸ்லேயும் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து காரை போட்டுட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீக்லி ஒன்ஸு, வீக்லி ட்வைஸ் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நீங்கள் சைக்கிள் ஓட்டினீங்க உங்கள் ஏரியாவில், அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நிறைய கம்ப்யூட்டரை பார்த்துட்ருக்கோங்கிறத தாண்டி இது நம்ம ஒரு 1.5 hours 2 hours வந்து நம்மளை ஒரு வேறு உலகத்துக்கே கொண்டு போகுது. அதை நீங்கள் அனுபவிச்சா அது மட்டும்தான் புரியும். இப்போ இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ் இது வழியே போனீங்கன்னா அந்த கடற்கரை போய் பார்க்கலாம். அதை கிராஸ் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு தடவையும் நான் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு பீச்சோட எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸ்மெல் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து நம்ம வார்த்தைகளை வர்ணிக்கவே முடியாது. இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, சைக்கிளிங் ஓட்டும்போது இருக்க த்ரில்லு, ஆப்போசிட்டில் பைக் வரும், அதை கிராஸ் பண்ணி போகிறது, இதெல்லாமே வந்து ஒரு பயங்கர ரைடு அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர் ரைடுன்னு சொல்லலாம். நான் கேமரா வச்சுட்டு ஓட்டிட்டு போகிறேன். அதுவே இன்னும் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது. உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் வந்தேன். ஸோ இப்போ பெசன்ட் நகரை கிராஸ் பண்ணி பெசன்ட் நகரில் அடையார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ரோடு இந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஏன் அப்படின்னா சைக்கிளிங்கே ட்ராக் தனியாக இருக்கும். அண்ட் அதிகமாக டிராஃபிக் இருக்கா, சுற்றி மரங்கள் இருக்கும். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்து இந்த வியூஸ் இருக்குது. இதை நீங்கள் சைக்கிளில் போகும்போது எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய கேமரா வியூ இருக்குன்னா அதை ரியலாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது நீங்கள் அனுபவிச்சதான் தெரியும். இந்த ஒரு டேர்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக லைட்டிங்ஸு, ஏதோ வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி சினிமாட்டிக் வியூ மாதிரியே இருக்கும் பார்க்குறது. இந்த வைட் ஆங்கிளில் அழகாக இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவ்வளவு அழகாக காற்று வந்து உடம்புல படும். நம்ம வந்து இந்நேரம் எனக்கும் ஸ்வெட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நான் வந்து ட்ரைவ் பண்ணி வந்திருக்கிறேன். இது வந்து என்னுடைய ஆஃப் ஆஃப் த ட்ரிப் தான். இந்த இடத்துல வந்து ஒரு டீ ஷாப் இருக்கும். அங்கே நான் இறங்கி டீ சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு தான் என்னுடைய ரைடு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய கெட்டப். மாஸ்க் போட்டு தான் நான் போவேன், ஹெல்மெட்டு உங்களுக்கு ஒரு காட்டுறதுக்காக என்னுடைய வியூ. அப்புறம் இந்த ஒரு பிஃபோர் அடையாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப், ரோட் கடை டீ ஷாப் தான். அங்கே வந்து இது என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் ஷாப். இங்கே இருக்க பசங்களுக்குள்ளாவே தெரியும் என்னைய. இங்கே வந்து ஒரு பிளாக் டீ குடிப்பேன், ஆர் பிளாக் காஃபி. வண்டி நிப்பாட்டியாச்சு. 10 ரூபா தான் ஒரு பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ. ஸோ அந்த மாஸ்டர்கிட்ட வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து சுகர் போடாமல் ஒரு பிளாக் டீயும் ஒரு பிளாக் காஃபியும் கொடுப்பாரு. இங்கே பாருங்கள், நல்லா சிரிச்சிட்டே இருக்குது. ஏன்னா போஸ் கொடுக்குறதுனால இந்த காஃபி டீயை குடிக்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது நீங்கள் அனுபவிங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 நிமிடம் வந்திருக்கிறேன். அதோடய ரெக்கார்டு தான் அது. 12.88 கிலோமீட்டர் நான் கிராஸ் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும். இதே சேம் டிஸ்டன்ஸ் நான் திரும்ப போகணும். இது முடித்த பிறகு ஒரு பிரேக். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.